ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு தமிழில் 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். 1 by 1 பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு தமிழ். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஐம்பால் அப்படிங்கிறத பிரித்து எழுத போகிறோம். இப்போ பிரித்து எழுதுனா ஃபஸ்ட்டு எப்படி வரும்னு பாருங்கள். 5 + பாலா, 5 + பாலா, 50 + பாலா, ஐ + பாலா. இப்போ ஐம்பால் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி நம்ம பிரித்து எழுதுறோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா இங்கேயும் மீனிங்காக தான் இருக்கணும், இங்கேயும் மீனிங்காக தான் இருக்கணும். மீனிங் ஃபுல்லாக தான் நம்ம பிரிப்போம், மீனிங் இல்லாமல் வராது. அது ஒரு நம்மளுக்கு க்ளூ. இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பால், அப்போது ஐம்பால் அப்போ 5 பால்கள் இல்லையா. ஐம்பால் அப்போ என்னது 5 பால்கள். அப்போ என்ன பண்ணுவோம், 5 + பால். அப்போ 5 + பால் எங்கே வருதுன்னு பாருங்கள். 5 + பால். ஸோ எது ஆன்சராக இருக்கும் இதில்? இதுதான் ஆன்சராக இருக்கும். 5 + பால், இதுதான் ஐம்பால். ஐம்பால்னால் 5 பால் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 5 + பால், அவ்வளோதான். சரிங்களா. அடுத்தது, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ் எழுத்துக்கள் ஒரு நிலையான வடிவத்தை, இப்போ இது கானா, இது கா, இது ஆ, இந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு வடிவம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு காரணமாக அமைந்தது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம லோயர் கிளாஸ்லலாம் தெரியும், ஸ்லேட் வச்சுருப்பாங்க, இப்படி எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களையா கூப்பிட்டு அது மேலேயே எழுத வச்சுருவாங்க. அதுங்க இப்படியே இது மேலேயே போடும். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இது என்னது, இது அச்சுக்கலை. அப்போது தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. அது மேலேயே ரிப்பீட் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் அச்சுக்கலை. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 3வது, வளைந்த கோடுகளால், இதிலேயே ஆன்சர் உங்களுக்கு க்ளூ கிடச்சிரும் பாருங்கள். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால், அப்போ வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. வளைந்த வட்டெழுத்து அப்படியா வச்சுக்கோங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் எழுத்தோட சீர்திருத்த பணி, சரிங்களா. பாரதிதாசனா, தந்தை பெரியாரா, வ.உ. சிதம்பரனாரா, பெருஞ்சித்திரனார்னு கேட்குறாங்க. தமிழ் எழுத்தோட சீர்திருத்த பணி. இப்போ தமிழ் எழுத்தோட சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் தமிழ் எழுத்தோட சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். சீர்திருத்த பணி தந்தை பெரியார். அடுத்தது, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதழ்களைனா என்னது, நம்ம உதட குவிப்பதால் வர்ற பிறக்கிற எழுத்துக்கள். அப்போ சொல்லி பாருங்கள். இ ஈ. அப்போ நம்ம இது இழுத்து தான் சொல்லலாம். இ ஈ. ஊன்னு சொல்லி பாருங்கள். ஊன்னு சொல்லும் போது தான் இந்த உதடு பார்த்திங்கன்னா குவியுது பாருங்கள். ஊ. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈ மாதிரி தான் இந்த உதடு பார்த்திங்கன்னா இப்படி இந்த சைடு தான் போகும். ஆனா ஓப்பன் ஆயிரும். ஆனா ஓப்பன் ஆயிரும் பாருங்கள். இப்போது ஊ சொல்லும் போது தான் இது என்ன ஆகுது, குவிக்குது. அப்போது ஊ தான் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். பாருங்கள், 6th 1, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். அப்போ ஆயுத எழுத்து எந்த இடத்துலேருந்து பிறக்குது? மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. இப்போ ஆயுத எழுத்து எந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்து இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆயுத எழுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இப்போ ஆயுத எழுத்து, அப்போ இது என்னது, தலை. ஆயுத எழுத்துனா தலை. இப்போ மற்ற 3 இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம்.
ஏன்னா மாற்றி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும். இப்போ தமிழில் நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மெய்யெழுத்தை வந்து 3ஆக பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இதில் இந்த வல்லினம் தான் மார்பிலிருந்து பிறக்கும். வல்லினம் மார்பு, வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொம்பு மாதிரி வருதா, அப்போ மூக்குமா இருக்கா, அப்போ இது மூக்கு. இடையினம், இடையினம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து. இடையினம் வந்து நம்ம தலையையும் நம்மளோட உடலையும் இணைக்கிறது என்ன, நடுவில் என்ன இருக்குது, கழுத்து. அப்போ இடையினம் வந்து கழுத்திலிருந்து பிறக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஸோ வல்லினம் வந்து மார்பு, மூக்கு வந்து எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் மூக்கு. ஸோ அது வந்து மெல்லினம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட தலையையும் நம்மளோட உடலையும் இணைக்கிற இந்த கழுத்து தான் இடையில் இருக்குது. அப்போ அதுதான் இடையினம் வந்து பிறக்கும் இடம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையின மெய்யெழுத்து பிறக்கும் இடம். இந்த மெய்யெழுத்தை 3ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா? வல்லின மெய்யெழுத்து, மெல்லினம், இடையினம். அது எங்கே பிறக்கிறதுங்கிறத இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேட்ட வினா வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் திரும்ப இதில் வந்திருக்கு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். அப்போ வல்லின எழுத்து எங்கே பார்த்தோம்? இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்களா? இது மார்பு. இது மெல்லினம் கேட்டாங்கன்னா மூக்கு. இடையினம் கேட்டாங்கன்னா கழுத்து. ஆயுத எழுத்து கேட்டாங்கன்னா தலை. சரிங்களா? அது மாதிரி எல்லா ஆப்ஷனோட ஆன்சரையும் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது நாவின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே வரும். நாவினோட நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இங்கே ஒரு கமா வரும். நாவின் நுனி வந்து அன்னத்தோட நுனியை வந்து பொருந்துவது, அப்படி ஜாயின் பண்ணும்போது பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு, இன்னு. இட்டு, இன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நுனி வந்து இந்த அன்னம் இருக்கு இல்லைங்களா? அன்னம்ங்கிறது என்னென்னா இந்த வாயோட இந்த மேலுது. இந்த அன்னத்தோட நுனியை வந்து பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் தான் இட்டு, இன்னு. இது வந்து நோட் பண்ணுங்கள். மக்கள் வாழும் நிலப்பகுதி. இப்போ நிலப்பகுதினா என்னது? லேண்டு, நம்ம இருக்கிற இடம். இதில் கடலில் இருக்க முடியாது. ஆளினாலும் கடல் தான், பறவைனாலும் கடல் தான் சொல்லுவோம். இந்த இது பறவை. பறவைங்கிறது நம்மளுக்கு தெரியாது, வந்து பேர்ட்ஸு. இந்த பறவை, பறவை இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை தான் குறிக்கும். ஸோ நிலப்பகுதி என்னன்னா வைப்பு. வைப்பு தான் மக்கள் வாழும் நிலப்பகுதி. வைப்பு தான் மக்கள் வாழும் நிலப்பகுதி. வைப்போட பொருள் வந்து நிலப்பகுதி. சரிங்களா? அடுத்தது 10வது, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரிக்கும்போது அந்த ரெண்டுக்குமே மீனிங் வரும். அதுதான் நம்மளுக்கு க்ளூ. இப்போ என்னு ப்ளஸ் ரெண்டும் இது மீனிங் இல்லை. என் ப்ளஸ் என்றும் மீனிங் இருக்குது. என்றும் என்றும் மீனிங் இருக்குது. என்று ப்ளஸ் என்றும் மீனிங் இருக்குது. ஸோ இது மூணில் எது வருது நம்ம பார்க்க முடியும். அப்போ என்றென்றும், என்றென்றும். அப்போ யோசிங்க, என்றென்றும். அப்போ எப்படி பிரிப்போம்? என்றென்றும். அப்போ என்று ப்ளஸ் என்றும். சரிங்களா? என்று ப்ளஸ் என்றும், என்றென்றும். அடுத்தது இதே மாதிரி பிரித்து எழுதுகலாம். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் அளந்தது. அப்போது வானம் அளந்தது. அப்போ வானம், வானம் ப்ளஸ் அளந்தது. வானம் அளந்தது. ஸோ வானம், வானம் ப்ளஸ் அளந்தது. இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியுதுல, வானம் அளந்தது. அப்போ வானம். அப்போ இதை பார்த்தோன்னே இந்த மூணுமே தப்பு. இந்த வானம், ஏன்னா வானம் தான் மீனிங். வானம் ப்ளஸ் அளந்தது. ஸோ வானம் அளந்தது. சரிங்களா? அடுத்தது 12வது, அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுதுக. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அப்போ எப்படி வரும் பாருங்கள்.
அறிந்தது ப்ளஸ் அனைத்தும். அப்போ நான் அறிந்தது அனைத்தும், எனக்கு தெரிஞ்சது அனைத்தும், அறிந்த அனைத்தும், அறிந்த அனைத்தும். சரிங்களா? அது தூவும் ஆவும் சேர்ந்து தான் இந்த தாவாயிடுச்சு. அப்போ அறிந்தது அனைத்தும். அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு சி, அறிந்தது அனைத்தும். ஸோ 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது 13வது பாருங்கள், வானம் ப்ளஸ் அறிந்த. ஸோ இதை வந்து சேர்த்து எழுதணும். வானம் ப்ளஸ் அறிந்த. நம்மளுக்கு இந்த கூட்டல் படிச்சுருப்பாங்க. இம்மு ப்ளஸ் ஆ வந்து என்னவாயிரும்? மாவாயிரும். அப்போ இம்மு ப்ளஸ் ஆ என்ன ஆயிரும்? மாவாயிரும். அப்போ வானம் அறிந்த, வானம் அறிந்த. இது வந்து அந்த ஒரு இந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்தும் ஆவும் வரும்போது அந்த புள்ளி வந்து போயிடும். சரிங்களா? நீங்கள் வாய்ப்பாடு படிச்சிங்கன்னா, தமிழில் வாய்ப்பாடு படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இக்கு ப்ளஸ் ஆனால் கா தான் போடுவோம். இதே இது ஆ வரும்போது காவாயிரும். கரெக்டுங்களா? ஸோ அந்த இது வச்சு இம்மு ப்ளஸ் ஆங்கிறது மா. இப்போ வானம் அறிந்த அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். அடுத்தது பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் பார்த்திங்கன்னா எங்கே பறக்கும்? வானத்தில். அப்போ வானம் எங்கே வருதுன்னு பார்க்கணும். அப்போ நிலம் கிடையாது, மரம் கிடையாது, நீர் கிடையாது. இப்போ விசும்பில் பறந்து செல்கின்றன. ஏன்னா மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. விசும்பு அப்படின்னா வானம். பொருளும் தெரிஞ்சுக்கோங்க. விசும்பு அப்படின்னா வானம். ஸோ பறவைகள் வானில் பறந்து செல்கின்றன. வானில் அப்படிங்கிறது விசும்பில், விசும்பில் பறந்து செல்கின்றன. அடுத்தது இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். இயற்கையை போற்றுதல் தமிழர். இயற்கையை போற்றுதல், நம்ம இயற்கையை போற்றுவது நம்மளோட என்னது? அது நம்ம தமிழரோட மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழரின் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழரின் மரபு. இரு திணை சொல்லுவோம் இல்லைங்களா? என்னென்ன அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இரு திணைனா நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? உயர்திணை, அக்ரிணை. இரு திணைனா என்ன படிச்சிருக்கோம்? 2 திணைகள், உயர்திணை, அக்ரிணை. அப்போ இரு எப்படி நம்ம ஐம்பால் சொன்னோம் இல்லைங்களா? 5 + பால்னு படித்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இரு திணைனா 2 + திணை, 2 + திணை. அடுத்தது கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும். கீழ் இதழ்னா அந்த உதடோட கீழ், கீழுக்கு லோயர் லிப்ஸ், அது கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும், மேலே உள்ள வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து என்னன்னு பாருங்கள். இம்மு. இம்முனா உங்களுக்கு 2 உதடும் சேரும். இப்பு சொல்லி பாருங்க, 2 உதடும் சேரும். ஈனா தான் ஒரு ஈனா உங்களுக்கு வந்து உதடே ஒட்டாமல் தான் வரும். இவ்வு சொல்லி பாருங்க. இவ்வு சொல்லுங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கீழ் உதடும் உங்களோட மேல் பல்லும் ஒட்டும் பாருங்கள். இவ்வு. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இவ்வு. அடுத்தது இதுவே அப்படியே பொறுத்துக ஃபார்மேட்டில் வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 4 பொறுத்துக கொஷின் இருக்குது. அதை முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இக்கு இங்கு, முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். இக்கு இங்கு, நாவின் இடை அன்னத்தின் இடை, இச்சு இஞ்சு, நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி, இட்டு இன்னு, நாவின் முதல் அன்னத்தின் அடி, அடுத்தது இத்து இந்து, நாவின் நுனி அன்னத்தின் நுனி. அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல் கவர் பண்ண முடியாதக்கா நான் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் சின்னதாக்குறேன், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம முதல்ல மேட்ச் பண்ணிக்குவோம், அப்புறமா நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று மட்டும் நம்ம வெர்டிக்கல் சைஸில் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் இக்கு இங்கு, இக்கு இங்கு, இக்கு இங்கு. அப்போ நாவின் முதல் அன்னத்தின் அடி, இக்கு இங்கு சொல்லி பாருங்கள். இக்கு இங்கு. அப்போ நாவின் முதல் அன்னத்தின் அடி, இக்கு இங்கு, நாவின் முதல் அன்னத்தின் அடி. அப்போது இது வந்து ஏ. கரெக்டுங்களா? அடுத்தது இச்சு இஞ்சு, இச்சு இஞ்சு. இப்போ நாவின் இச்சு
இஞ்சு சொல்லி பாருங்கள், நடுவில் தான் வரும். அப்போ ரெண்டுக்குமே இடையில தான் வரும். நாவுக்கும் இடை தான், அன்னத்துக்கும் இடை தான். ஸோ இது வந்து பி. அடுத்தது இட்டு இன்னு, இது சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டு இன்னு, நாவின் நுனி வந்து அன்னத்தோட நுனியை முட்டுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் சி. அடுத்தது இத்து இந்து, இத்து இந்து, அப்போ நாவின் நுனி வந்து மேல்வாய்ப்பல்லின் அடியை முட்டுது. நாவின் நுனி வந்து மேல்வாய்ப்பல்லின் அடியை வந்து முட்டுது. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டுக்கு என்ன வந்திருக்கு? 3. இப்போ இதில் பாருங்கள், ஆப்ஷனில் ஃபஸ்ட்டுக்கு என்ன வந்திருக்கு? ஏக்கு அந்த 3 வந்துடணும். அடுத்தது பிக்கு வந்து 1 வரணும். சிக்கு வந்து இது 4. சரிங்களா? சிக்கு வந்து 4 வரணும். டிக்கு வந்து 2 வரணும். இப்போ 3 1 4 2. சரிங்களா? ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 4, டிக்கு வந்து 2 வந்திருக்கு. கரெக்டுங்களா? சி இருக்கிற சியோட ஆன்சர் வந்து 2 வரணும். சரிங்களா? ஸோ 3 1 4 2 எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3 1 4 2. இது குழப்பிச்சு அப்படின்னா இதை விட்டுருங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 3. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 வரணும். 3 தான் ஆப்ஷனு. இதுக்கு இது வருது. பிக்கு பார்த்திங்கன்னா 1, சிக்கு பார்த்திங்கன்னா 4 வருது, டிக்கு பார்த்திங்கன்னா 2 வருது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்தது 19வது அந்த ஒளி மரபை சொல்லணும். புலி எப்படி கத்தும்னு கேட்குறாங்க. உருமும் கத்தும் அகவும் பேசும். இப்போ புலி எப்படி பேசும்? அதை ஒளி மரபுக்கு என்ன சொல்லுவோம்? புலி வந்து உருமும் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எது கத்தும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கத்தும்னா கரடி வந்து கத்தும். கரடிக்கு என்ன போடுவோம்? கத்தும் தான் போடுவோம். எது அகவும்? மயில் அகவும்னு படிச்சிருக்கோம். மயில் அகவும். கிளி வந்து பேசும். இன்னும் சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புறா குணுகும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், ஆந்தை அலறும், காகம் கரையும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எது கேட்டாலும் போட முடியும். அடுத்தது ஐம்பால் அப்படின்னு காமனாக தான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுக்கல. அந்த ஐம்பால்னா 5 பால்னு படித்தோம் இல்லைங்களா? அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். என்னென்ன பால் வரும்? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதில் ஆண்பால்னா ஆணை குறிக்கும், பெண்பால்னா பெண்ணை குறிக்கும், பலர் பால்னு வருது அப்படி இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம். இப்போது நிறைய பேர் சேர்ந்துருப்போம் இல்லைங்களா? அது வந்து ப்ளூரலாக வருது. இதெல்லாமே வந்து மனுஷங்க அந்த மாதிரி தான் வரும், மனிதர்கள். அது வந்து பலர்பால். இது மனிதர்களை தவிர வேறு உயிர் உள்ளது உயிர் இல்லாது எல்லாத்தையும் எப்படி பிரிப்போம்னா, சிங்குலராக இருந்தால் ஒன்றன் பால், ப்ளூரலாக இருந்தால் பலவின் பால். இப்போ காகம் அப்படின்னா அது ஒன்றன் பால், காகங்கள் அப்படின்னா அது பலவின் பால். காகத்துக்கு உயிர் இருக்குது. இதே இப்படி பாருங்கள், மரம் ஒன்றன் பால், மரங்கள் பலவின் பால், அந்த மாதிரி வரும். சரிங்களா? அதாவது வந்து உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதில் சிங்குலர் வந்து ஒன்றன் பால், ப்ளூரல் வந்து பலவின் பால். அதே இது ஒன்லி மனிதர்கள் தான். அப்புறம் இந்த தெய்வங்கள் அந்த மாதிரி, மனிதர்கள் அப்புறம் தெய்வங்கள் அந்த மாதிரி வரதில்ல. ஆண் வந்து ஆண்பால், பெண் வந்தால் பெண்பால், ப்ளூரல் வந்து அது பலர்பாலில் வரும். சரிங்களா? அது சும்மா நீங்கள் காமனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அதுக்காக தான் அதை கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு 20 கொஸ்டினோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க.